श्रीमात्रे नमः। ऐक्यं येन विरच्यते हरतनौ दम्भावबुम्भाविके रेखायत्कचसीम्नि शेखरदशा नैसकरी च काहते औन्नत्यं मुहुरेति येन समगान् मेन सखः सानुमान् कम्पातीरविहरिणा सचरणाः तेनैव धाम्ना वयम्। ஐக்கியம் ஏன விரச்சியதே ஹரதனோ. ஐக்கியம், ஐக்கியமாதல். யார் ஐக்கியமா இருக்கா? பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் ஐக்கியமாகி இருக்கா. அப்படின்னா ரெண்டு பேரும் ஐக்கியமாகி இருக்கான்னா ரெண்டு பேரும் அர்த்தநாரியா இருக்கான்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ரெண்டு பேருமே அர்த்தநாரியா இருக்கா. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால காமாட்சியானவள் தனக்குள் சிவத்தை கொண்டிருக்கிறாள். தனக்குள்ளேயே பரமேஸ்வரனை சேர்த்து வச்சுருக்கா அப்படின்னு இது பூரா அம்பாளை பொறுத்தே பாடும் பொழுது அம்பாள் தனக்குள் சிவனை வைத்துக் கொண்டு சிவத்தையே தனக்குள்ளேயே அவ வச்சுட்டு இருக்கா. அதனால சிவே அப்படின்னாலே அம்பாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிவே அப்படின்னா சிவன் கிடையாது. சிவே அப்படின்னாலே அம்பாள் அப்படிங்கிற அர்த்தத்தை நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸ்ரீபாத சப்ததியிலிருந்து சிவேன்னா அம்பாளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அது என்னத்தை பாவிக்கிறது? தம்பாவ பும்பாவிக்கே. அப்படி அவர்கள் இருந்து கொண்டு இருப்பதனால் தனக்குள்ள அவ சிவத்தை கொண்டிருக்காங்கிறத அது நமக்கு சொல்றது. அந்த பாவனையை நமக்கு ஏற்படுத்துகிறது. ரெண்டு பேருமே ஒரே உருவத்தில் பாதி இவள் ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்தநாரி ஸ்வரூபமாக அவர்கள் இருப்பதால் தனக்குள்ளேயே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அவர்களை கொண்டு இருப்பதாக பாவிக்கப்படுகிறது. இந்த இடத்தில் காமாட்சி தனக்குள் சிவத்தை கொண்டிருப்பதாக பாவிக்கிறார்கள், பாவிக்கப்படுகிறதுன்னு மூக்க கவி இந்த இடத்துல சொல்றார். ரேகாயத் கச்ச சீம்னி சேகர தசாம். ரேகாயத் கச்ச சீம்னி. கச்சம் அப்படின்னா என்னன்னாக்க மேல போட்டுக்கிற கூரை மாதிரி, மேற்கூரை மாதிரி, வீட்டுக்கு மேல கூரை வேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப அந்த கச்சம். அப்ப தலைக்கு மேல கூரை வேஞ்சிருக்குன்னா தலைக்கு மேல இருக்கிற முடி, தலைமுடி, கேசம். அந்த கச்சம்ங்கிற வார்த்தை ரெண்டு விதமாக பொருள்படும். அப்ப மேற்கூரைங்கிறது அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அது இடம் மாறும். ரேகா அப்படின்னா கோடு மாதிரி இருக்கு, எண்ணத்தோட கோடு. சேகர தசாம் நைஷாகரீம் காகத்தே. அப்ப அவளுக்கு மேற்கூற மாதிரி இருக்கிற அந்த கூந்தலுக்கு மேல என்ன இருக்குன்னா பிறை சந்திரன் இருக்கு. அந்த பிறை சந்திரன் மேல இருக்கிற அந்த பிறை சந்திரனாகப்பட்டது எப்படி இருக்கு அப்படின்னா அவளுக்கு ஒரு அலங்காரமாக, அவளுக்கு ஒரு பூஷணமாக, அவளுக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அலங்கார பொருளாக அது அப்படியே அவளுக்கு காட்சி தந்துட்டு இருக்கு. அதோட கூட என்ன சொல்றார்? ஔன்னத்தியம் முகுரேதி ஏன சமகான் மேனா சகசானுமான். மேனா சகசானுமான். இந்த மேனான்னா என்ன? மேனானா அந்த தூக்கிட்டு வர பல்லக்குன்னு யாரும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. இங்க யார? ஔன்னத்தியம் முகுரேதி ஏனச மகான் அப்படின்னு ஒரு வார்த்தையை கூட கொடுத்திருக்கு. மேனா சக. சகன்னா என்னங்கிறத சொல்றாங்க. இப்போ என்னன்னா இப்ப என்ன அர்த்தம்? இந்த மேனாங்கிறது என்ன அப்படின்னாக்க, மேனா என்பவள் ஒரு பெண். யார் அந்த பெண்? மேனா என்ற பெண் யார் அப்படின்னா இமவானின் மனைவி, இமவானின் மகள் பார்வதி. அந்த இமவானின் மனைவி மேனா. அப்ப ஔன்னத்தியம் முகுரேதி ஏனச மகான் மேனாசக. அப்படிப்பட்ட மகானாக இருக்கக்கூடிய எல்லா மலைகளுக்கும் சிகரங்களுக்கும், அப்படியே அதுல மலைகள்ல நிறைய சிகரங்கள்லாம் இருக்கு. அந்த சிகரங்களுக்கெல்லாம் மிக உயர்ந்த நிலையை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு காரணமாக இருப்பவள் யார் அப்படின்னா இமவானின் மனைவியாக இந்த மனைவியான இந்த மேனாவதி. இந்த மேனாதேவி தான் கூட துணையாக, இமவானுக்கு துணையாக இருந்து கொண்டு இமயமலை பல சிகரங்களை தொட்டு 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 மேல போகிறதுக்கு காரணமாக இருப்பவள் மேனா சகசானுமான். அப்படி தோழியாக, சகன்னா சகா, சகே, சகா, சகி அப்படின்னா தோழியாக அந்த மேனாவதி என்பவள் துணையாக, வாழ்க்கை துணையாக இருந்து கொண்டு, இமவானின் மனைவியாக இருந்து கொண்டு பல உயர்ந்த நிலையை அந்த இமவான் அடைவதற்கு காரணமாக இருந்தவள். அப்படி உயர்ந்து போயிட்டு இருக்கான் இமவான்னா அதுக்கு காரணம் இந்த மேனாதேவி.
அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு லைன்லயும் அங்க தனக்குள் அடக்கி கொண்டிருக்கிற அந்த காமாட்சியானவள் கம்பாதீர விகாரினா, எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி கொண்டிருக்கிற அந்த காமாட்சி என்பவள் கம்பாதீர விகாரினா, இந்த கம்பாதீரத்தில் திருவிளையாடல்கள் பல லீலைகளை புரிந்து கொண்டு இருக்கக்கூடியவள் அவளிடம் சரணா, நாம எல்லோரும் சரணடைந்தோமேயானால் நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் புகலிடம் நீதாம்மா, ஒன்ன நாங்கள்லாம் சரணடைகிறோம். தேனைவ தாம்னாவயம், எங்களுக்கு அதை விட மோட்சமே வேற என்ன, ஒன்ன நாங்க சரணடைஞ்சு உன்னுடைய பாதத்தை, இப்பேற்பட்ட உன்னுடைய பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டோமானால் எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவளாக நீ இருக்கிறாய், அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி மூக்க கவி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அக்ஷ்ணோஸ்சஸ்தனயோ ஸ்ரீய ஸ்ரவணயோ பாஹ்வோச்ச மூலம் ஸ்பிருஷன் உத்தம் சேன முகேன ச பிரதிதினம் த்ருஹ்யன் பயோஜன்மனே மாதுர்யேண கிராம் கதேன மிருதுனாம் ஹம்சாங்கனாம் க்வேபயன் காஞ்சி சீம்னி சகாஸ்தி கோபி கவிதா சந்தான பீஜாங்குரஹ. அக்ஷ்ணோஸ்த ஸ்தனயோ ஸ்ரீயா சிரவணையோ, சிரவணம்னா என்ன? கேட்கிறது. எதால கேட்போம்? காது. அஷ்ண உச்ச ஸ்தனயோகோ ஸ்ரீயா சிரவணயோகோ பாஹ்வோச்ச மூலம் ஸ்பிருஷன். இப்படி வார்த்தையா எடுத்தோம்னாலே நமக்கு என்னன்னு புரிஞ்சிடும். இப்போ அஷ்ணோ உச்ச, அப்போ கண்ணாகப்பட்டது. அவளுடைய கண்ணு, அம்பாளினுடைய கண் அவ்வளோ பெருசா இருக்கான். எவ்வளவு பெருசு இருக்கு? சிரவண யோகோ, கேட்கக்கூடியது எது? காது. அவளுடைய கண்ணு நீண்ட, அவ காது கிட்ட போற வரைக்கும் அவ்வளோ பெரிய கண்கள் அம்பாளுடையது. வர்ணனை, அப்படி ஒரு வர்ணனை, அப்படி ஒரு நீண்ட கண்கள் காதையே அப்படியே எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு. காதை போய் எட்டி தொடர மாதிரி இருக்கு. பாஹ்வோச்ச மூலம் ஸ்பிருஷன், தொடர மாதிரி, டச் பண்ற மாதிரி இருக்கு. உத்தம் சேன முகேனச்ச பிரதிதினம் த்ருஹ்யன் பயோஜன்மனே, அப்படி இருக்கக்கூடியது தினம், பிரதி தினம், ஒவ்வொரு நாளும். எப்படி இருக்கா அம்பாள் அப்படின்னு பார்த்தா சாமுத்திரிகா லட்சணத்தை ஒரு லட்சணமா இருக்கா அப்படின்னா அதுக்கு சில இலக்கணங்கள் இருக்கு. அந்த இலக்கணங்களின் படி அம்பாள் இருக்கிறாள். எப்படி இருக்கு அப்படின்னா பாஹ்வோச்ச மூலம் அப்படின்னா பாகுபலி அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, இந்த தோள்பட்டையில் இருந்து எவ்வளவு தூரம் அடிப்புறம் வரை நீண்ட, அப்படி அடிப்புறம் வரை விஸ்தாரமாக நீண்ட அவளுடைய அழகான கைகள், நம்மை அரவணைக்கும் கூடிய கருணை நிறைந்த அந்த கைகள், அப்படிப்பட்ட கைகளை கொண்டிருக்கக்கூடியவள் காமாட்சி. அதில் கடினமான ஸ்தனபாரங்களுடன் இளமையோடு காட்சியடிக்க கூடியவள். த்ருஹ்யன் பயோஜன்மனே, நம்மளுடைய ஜென்மாந்திரத்திற்கும் உள்ள பாவங்களை எல்லாம் கடை தேர வைப்பவளாக அந்த காஞ்சிபுரத்தில் எங்க இருக்கா? காஞ்சி சீமி சகாஸ்தி, காஞ்சிபுரத்தில் இருக்கிறாள். எப்படி இருக்கா? மாதுரியேன கிராம் கதேன மிருதுனா, ரொம்ப மாதுரியமா இருக்கா, ரொம்ப லலிதமா இருக்கா. மிருதுனா, ரொம்ப சாஃப்டா இருக்கா. ஹம்சாங்கனாம் ஹ்வேபயன், அவ சாஃப்டா இருக்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா அந்த கம்பா தீரத்துல அவர் நடக்கிறாளோ இல்லையோ, அந்த நடை எப்படி இருக்கு? ஹம்சாங்கனாம், ஹம்ச அங்கனாம், அன்ன பக்ஷி நடக்கிற மாதிரி தன்னுடைய அங்கமான அந்த பாதங்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மெதுவா வச்சு அவ நடக்கிறாகவே பையன், அதை பார்த்து தெரியுது. காஞ்சி சீம்னி, அந்த காஞ்சிபுரத்தின் எல்லையாக, சகாஸ்தி கோபி கவிதா, அடடடடா, எல்லையாக இருக்கக்கூடியவளே, அங்கு உன்னை பற்றி நான் எழுதக்கூடிய கவிதைக்கு சந்தான பீஜாங்குரக. பீஜம்னா விதை, பீஜம்னா விதை. எந்த விதை? அந்த பீஜத்தை வெறும் விதையா போட்டா மட்டும் போராது, அது அப்படியே அந்த பீஜம் முளைச்சு மரமாகணும். எந்த மரமாகணும்? சந்தான பீஜாங்குரக, சந்தானங்கள் நிறைஞ்சு இந்த உலகத்தில் நிறைய இருக்கணும். நீ உன்னுடைய கருணையால் நான் போடக்கூடிய அந்த விதையாகப்பட்டது சந்தானங்களாக. சந்தானம்னா குழந்தைகள்னு நாம சொல்றோம், சந்தான பாக்கியம்னு நாம சொல்றோம். இங்க இவர் சொல்லக்கூடிய அந்த சந்தானத்திற்கு அர்த்தம் என்னன்னா, வெறும் சத் விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் உன்னை பற்றியே நினைக்கக்கூடிய எண்ணங்களையும் பிறப்பித்தல் வேண்டும். அப்படி ஒரு சந்தானத்தை பிறப்பித்தல் வேண்டும். அப்படிப்பட்ட பீஜத்தை அங்கு நான் போடக்கூடியது. அது இந்த சந்தானமாக எப்படி பிறக்கிறதுன்னா, நீ எனக்கு கொடுத்தாயே அம்மா பாக்கியம்,
அதன் மூலமாக கவிதையாக காஞ்சி சீனி எந்த இடத்துலன்னா காஞ்சிபுரத்தின் எல்லையான இந்த இடத்தில் நிறைய கவிதைகளா அப்படியே என்ன பொழிய வைக்கிறது. அது நிறைய சத் சந்தானங்களை கொடுக்கிறது. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். खण्डम् चान्द्रमसंवदम् समदिशम् काञ्चीपुरे केलनम् कालायश्च वितस्करीम् तनुरुचिम् कर्णे जपे लोचने तारुण्योक्ष्मदकम् पशस्तनभरम् जङ्कास्पृशम् कुन्तलम् भाग्यम् देशिक सञ्चितम् मम गदा सम्पादयेदम्बिके சம்பாதையே தம்பிகே அம்பே அம்பிகே காமாட்சி. கண்டம் சாந்திரமசம் வதம்ச மனிஷம் காஞ்சிபுரே கேலனம். சாந்திரமசம் சந்திரன், சந்திரகலை. கண்டம் சாந்திரமசம் சந்திரகலை. சந்திரகலைனா சந்திரனை, பிறை சந்திரனை கலையாக அவள் தன்னுடைய தலையில் அலங்காரமாக அணிந்திருக்கிறாள். அது பார்க்கறதுக்கு சந்திரகலை, அது ஒரு கலை வடிவமாக காட்சி அளிக்கிறது. அப்படி பாக்குறதுக்கு அப்படியே கலை வடிவமா காட்சி அளிக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படியே தூரக்கேர்ந்து பார்க்கும் பொழுது அப்படின்னு பார்த்தா, தலை கேசம் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலருக்கும் அதில் உள்ள அந்த ஒளியும் கலக்கும் பொழுது அது என்ன கலரை கொடுக்கறதுங்கிறத அடுத்த லைன்ல கொடுத்தார். காலாய சவி தஸ்கரியும் தனுருச்சியும். காலாயம்னா இரும்பு. இரும்புங்கிறத விட இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது செம்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கருப்பு கலர் அந்த பிறைச்சந்திரன் வெள்ள வளையர்னு இருக்கிற அந்த பிறைச்சந்திரன்ல கலக்கும் பொழுது அந்த அந்த ஒளியும் இந்த கலரும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது எப்படி இருக்குன்னா ஒளி வீசிக்கொண்டு இருக்கிற செப்பு மாதிரி இருக்கு. செப்பு கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரைட்டா இருக்கு. அதோட இல்லாம போன ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்காரு, கண்ணு எங்க இருக்கு, காது வரைக்கும் நீண்டிருக்கு. அப்பேற்பட்ட கர்ணே ஜபே லோசனே தனுருச்சி. அப்படி இருக்கிற அந்த ஒளியோட கூடிய அந்த பிறைச்சந்திரனோட உன்னுடைய கருணை நிறைந்த கண்களானது காது வரை நீண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு யவனம் உனக்கு. அப்படி அந்த தாருண்யோக்ஷ்ம, தாருண்யம்னா யவனம், அந்த இளமை. அந்த இளமையோட கூட நகம் பச்சஸ்தன பரம். அந்த நகம் பச்ச, நகம்னா கால் நகம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப யாரினுடைய நகம்? ஸ்தனபரம் ஜங்காஸ்பிருஷம் குந்தலி. இவ்வளோ நாளிய நம்ம அம்பாளியுடைய காலு, அம்பாளியுடைய பாதத்தாமரை, அந்த பாதத்தில் உள்ள விரல்கள் எல்லாம் கற்பக மரத்தின் தளிர்கள், அப்புறம் அந்த நகம் எல்லாம் முத்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த முத்துக்கள்ல இருந்து ஒளி வீசுறது. அம்பாளினுடைய பாதத்தை பத்தியே பேசின்னு வந்தோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அவர்தான் அர்த்தநாரின்னு முன்னாடியே சொல்லிட்டாரோ இல்லையோ, அவரினுடைய கால்களின் நகங்கள், அவரினுடைய கால்களின் நகங்கள் அப்படின்னு தான் இந்த இடத்துல கொடுக்கிறார். அந்த கால்களின் நகங்களே பக்குவப்பட்டு இருக்கான். பரமேஸ்வரனின் கால்களின் நகங்கள் பக்குவப்பட்டு ஸ்தனபரம் ஜங்காஸ்பிருஷம் குந்தலம், பக்குவப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அவருடைய கால் நகங்களையே பக்குவப்படுத்தக்கூடிய ஸ்தனபாரம் மிக்கவளாக. பாக்யம் தேசிக சஞ்சிதம் மம கதா. அம்மா இப்பேற்பட்டவளே நீ, என்னுடைய கதையை எல்லாம் நான் உன்னை பார்த்து ரசித்து ரசித்து சொல்லுவதற்கு அப்படியே எனக்கு பாக்கியத்தை கொடுத்தாய். அப்பேற்பட்ட பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாயே. கால் தலை முடிய பாத்தியானா பின்னாடி இது வரைக்கும் அப்படியே பின்னங்கால் முழங்கால் வரைக்கும் இங்க படிஞ்சிருக்கு. கண்ணு பாத்தியானா காது வரைக்கும் போயிருக்கு. அந்த பிறைச்சந்திரன் பாத்தியானா எஃகு மாதிரி ஒளி வீசுறது. இப்படி எல்லாம் எனக்கு உன்னை பற்றி எழுதுவதற்கு, கவிதையாக நான் பாடுவதற்கு எனக்கு பாக்கியத்தை கொடுத்தாயே. பாக்கியம் தேசிக சஞ்சிதம், எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து மம கதா சம்பாதையே தம்பிக்கே. அம்மா காஞ்சியில் இருக்கக்கூடியவளே, ஸ்ரீ வித்யா ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவளே, இந்த ஸ்ரீ வித்யா ஸ்வரூபிணியா நீ இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு குரு தேவை. அந்த குருவாகவும் இருக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அவளுடைய திருவிளையாடல்கள்லாம் நிறைய இருக்கு. எப்பேற்பட்ட திருவிளையாடல் அம்மா உனக்கு. நான் ஒன்னையும் நான் வகப்படுத்தி சொல்றதுக்கு எனக்கு நேரமே போறலையே, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ந்து போறார் இந்த ஸ்லோகத்துல. தன்வானன் நிஜ கேலி சௌத சரணிம் நைசர்கிகீணாம் கிராம் கேதாரம் கவி மல்ல சோப்பி லஹரி சஸ்ய ஸ்ரீயாம் சாஸ்வதம்
அம்போ வஞ்சன சுஞ்சு கிஞ்சன பஜே காஞ்சிபுரி மண்டலம் பர்யாயச்ச விபாக சாசனமநேகே பௌஷ்பேஷவம் பௌருஷம் தன்வானம் நிஜகேலி சௌத சரணி நைசர்கிகீணாம் கிலாம். நைசர்கிகீணாம் அப்படிங்கிறது ஒரு கலை. ஒரு கலை அப்படின்னாக்க சித்து சத்து அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டு சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் அப்படின்லாம் சொல்றோம். சித்து என்பது நிறைய கலைகள் கொண்டது. அந்த சித் கலைகளில் 16வது கலை இந்த நைசர்கிகீணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இது யாருமே இத பத்தி இயற்றவே இல்லை. அப்பேற்பட்ட கலையம்சம் பொருந்தியவளாக நீ இருக்கன்னு சொல்றாரு இங்க இவர். அப்பேற்பட்ட கலையம்சம். ஏன்னா இது வேதத்தினுடைய பாகங்கள். இந்த கலையை பத்தி யாருமே சொல்லாத மாதிரியே இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வேதத்தின் பாகங்களாக நீ இருக்கிறாய். அதுவும் இல்லாமல் நீ எப்படி இருக்க அப்படின்னு பார்த்தா நைசர்கிகீணாம் கிராம் கேதாரம் கவிமல்ல சூக்தி லஹரி சஸ்யஸ்ரியா சாஸ்வதம். என்ன பண்ற நீ? கேதாரம் கவிமல்ல, கவிகள் எல்லோரும் உன்னுடைய திருவிளையாடல் உன்னுடைய லீலைகளை அவள்லாம் எழுதுறா. உன்னுடைய லீலையெல்லாம் எழுதுறா. எழுத லீலைகளை எல்லாம் சொல்றா, கவி பாடுறா, எல்லாத்தையும் எழுதுறா. என்ன பண்ணினாலும் அதுக்கு அவளுக்கு திருப்தி வந்துதா, அதுக்கு ஏதாவது ஒரு மேல கம்ப்ளீட் பண்ணி ஒரு கிரீடத்தை வைக்க முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா அப்படியே கவி அருவி எல்லாருக்கும் கொட்டுறதே தவிர அது அப்படியே வளர்ந்துட்டே போறது. வளர்ந்துட்டே போய் கேத்தாரம் கவி மல்ல சூக்தி லஹரி அப்படியே அலையா வந்துட்டே இருக்காவா வாயிலிருந்தும் மந்தமயமா இருக்கு. ஒரு நெல்லை விதைச்சிட்டோம்னா எப்படி பயிர் வளர்ந்துட்டே போகுமோ அந்த மாதிரி பயிர் வளர்ந்துட்டே போறது. சாஸ்வதம் எது இதுல அப்படின்னு பார்த்தா நீ ஒருத்தியே சாஸ்வதமானவள். எத்தனை எது வளர்ந்துட்டே போனாலும் அதுக்கு முடிவு எங்கன்னு தெரியல. ஆனா இது எல்லாத்திற்கும் சாஸ்வதம் நீ ஒருத்தி தான். அம்ஹோ வஞ்சன சுஞ்சு கிஞ்சன பஜே காஞ்சிபுரி மண்டனம். நீ அப்ப எங்க இருக்க அப்படின்னா என்னத்த பண்ற அப்படின்னா எல்லாரும் பாவத்தை பண்ணிட்டா. நிறைய பேர் பாவம் எல்லாரும் பாவம் பண்ணாதவாதே இந்த உலகத்துல ஜென்மங்களே இல்லாத இருக்கு. அந்த பாவத்திற்கெல்லாம் அவளுக்கு தக்க பலன்களும் அவளுக்கு கிடைக்கும். அவளுக்குரிய பலன்னா என்ன? தண்டனை. பாவம் பண்ணினால் அதற்குரிய தண்டனை தான் பலன். அந்த பலன்கள் எல்லாம் அவளுக்கு கிடைக்காத மாதிரி நீ ஏமாத்திடுவ. உன்னை புடிச்சுட்டா போறோம். உங்ககிட்ட வந்து புடிச்சுட்டு சரணடைஞ்சிட்டா நீ அம்மாவா சொல்லியோ இந்த குழந்தைகள்லாம் நீ விடவே மாட்ட. அவ கிட்ட இருக்கிற பாவத்துக்கெல்லாம் எந்த பலனும் வராம நீ என்ன பண்ணிடுவ? அந்த தண்டனை எல்லாம் கிட்ட நெருங்காம ஏமாத்தி அதையெல்லாம் நீ தள்ளி விட்டுடுவ. அப்படி தள்ளி விட்டதோட இல்லாம கஞ்சுஞ்சு கிஞ்சன பஜே. பஜேன்னா அப்படியே பஜிக்கிறது, சத்தம் கேட்கறது. என்ன சத்தம் கேட்கறதுன்னா கொலுசு சச்சம் நடந்து வந்தாள்னா அவ மெதுவா நடக்கிறாள் இல்லையோ அந்த கம்பா தீரத்துல நடக்கும் பொழுது அப்படியே மெதுவா அந்த நீல மணி கோத்துண்டு கட்டிண்டு நடக்கிற அந்த கொலுசு சத்தம் மெதுவாக ஒளி. அவளுடைய மேனி ஒளி, கொலுசு சத்தத்தின் ஒளி ரெண்டும் சேர்ந்து அங்க கிடைக்கிறது. அது எப்படி இருக்கிறது? காஞ்சிபுரி மண்டலம் அந்த காஞ்சிபுரத்தில் அமர்ந்து இருக்கிறது. பர்யாய சவி பாக சாசனமணி பௌஷ்பேருஷம் பௌருஷம். அது எப்படி இருக்குன்னா சத்தை விட்டு பிரியாத சித்தாக. அப்போ அர்த்தநாரி சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக, சத்தும் சித்தும் ஒன்றாக கலந்த ஆனந்த ஸ்வரூபமாக பௌருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய காமாட்சி உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். ஆலோகே முக பங்கஜே சதததி சௌதாகரீம் சாதுரீம் சூடாலங்கிரியமான பங்கஜவனீ வைராகம பிரக்ரியா முக்தஸ்மேர முகி கனஸ்தன தட்டி மோர்ச்சால மத்தியாஞ்சிதா காஞ்சி ஸ்ரீமணி காமினி விஜயதே காஜி ஜெகன்மோகினி. ஆலோகே முக பங்கஜேச தததி சௌதாகரீம் சாதுரீம். சௌதாகரீம் சாதுரீம் அப்படின்னா உன்னுடைய சாதுரியங்கள், அமிர்தமான சாதுரியங்கள். என்ன அமிர்தம்? அமிர்தத்தை அமிர்தம் என்னும் பார்க்கடலை கடைக்கும் போது கிடைத்த அமிர்தம்.
கிடைத்து எப்படி கடலை கடைஞ்சப்ப முதல்ல கிடைச்சது, முதல்ல அமிர்தம் கிடைச்சுதா? இல்ல, விஷம்தான் கிடைச்சது. கடைசியில் தான் அமிர்தம் கிடைச்சது. இந்த பார்க்கடலில் இருந்து கடையும் போது கிடைத்தவன் தான் சந்திரனும். எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அதுக்குள்ளே இருந்து தானே வருது. அப்படி அந்த மாதிரி அந்த அந்த அமிர்தமயமான ஆலோகே முக பங்கஜே, பங்கஜம் எப்படி இருக்கு? அப்படியே முகமாகப்பட்டது எப்படி இருக்கு? தாமரையை போன்று இருக்கு. தததி சௌதாகரீம் சாதுரீம். அந்த கிரணங்களோட, எந்த கிரணங்களோட? அமிர்தமான கிரணங்களோட. எது ஒளி வீசின்றிருக்கு? சந்திரனாகப்பட்டவன் ஒளி வீசின்றிருக்கான். எங்க சூட்டா அலங்கிரியமான பங்கஜவனி. அந்த பங்கஜ வதனத்தின் வதனம் உடல், பங்கஜ வதனம் உடல், முகம், முகத்தின் மீது ரொம்ப அழகாக சூட்டாமணி மாதிரி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சந்திரன் அவன் கிட்டிருந்து பொழியும், அங்கிருந்து பொழியக்கூடியது, அங்கேருந்து வரக்கூடிய கிரணங்களை பொழிவதை போல் இருக்கிறது. அப்படி அமிர்தத்தை பொழிவதை போல் அமுதை பொழியும் நிலவே. எங்க இருந்து பாட்டெல்லாம் வருது? இதுல இருந்து, இந்த மாதிரி கவிதைகள்ல இருந்து எடுக்கிறதுதான். அப்படி அமிர்தத்தை பொழிந்து கொண்டு இருக்கா மாதிரி உள்ள அந்த சந்திரனுக்கு எப்பேற்பட்ட அந்த திறமையை கொடுத்தது யார்? அந்த சந்திரனுக்கு அமுதத்தை பொழியக்கூடிய திறமையை கொடுத்ததே நீதானேங்கிறார். அப்படி கொடுத்தது நீ. எப்படி கொடுத்த? உன்னுடைய காது வரைக்கும் நீண்டிருக்கே கண்ணு, அந்த பார்வையாலேயே நீ கொடுத்தாய். அப்புறம் உன்னுடைய வதனமாகப்பட்டது எப்படி இருக்கு? கமலம் போன்ற வதனம். தாமரைக்கே எதிரி சந்திரன். அச்சச்சோ சொல்ற, தாமரைக்கு எதிரியானவள். வைராகம பிரக்கிரியா. தாமரைக்கே எதிரி. ஏன்னா தாமரைப்பூ தான் அழகா இருக்கு, ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அந்த தாமரைக்கு எதிரியான சந்திரன், அந்த சந்திரன்ல இருந்து அமுதம் பிறக்கிறது. அந்த அமுதம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தவளே நீ. அப்படி முக்தஸ்வேரமுகி கனஸ்தனதடி மூர்ச்சால மத்தியாஞ்சிதா. அப்ப நீ என்ன பண்ற? முக்தஸ்வேரன முக்தி அடைய வேண்டும் என்று எப்பொழுதும் உன்னையே நாடி வரக்கூடிய அடியவர்களுக்கு ஒரு தாயை போல இருந்து அவர்களுக்கு முக்தி நிலையை அடைவதற்கு நீ காரணமாக இருக்கிறாய். காஞ்சி சீமணி காமினி விஜயதே. எங்க இருக்க நீ அப்படின்னா, அந்த காஞ்சியில். காஞ்சி சீமணி காமினி விஜயதே. காஞ்சியில், கம்பா தீரத்தில் மெலிந்த இடையோடு, மெலிந்த அழகான இடையோடு, மென்மையாக காஞ்சியின் எல்லையில் காட்சி ஜெகன்மோகினி. அம்மா, நீ அந்த எல்லையில் தாயாக இருந்து கொண்டு அங்கே உறைந்து கொண்டிருக்கிறாய். அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். நாமளும் இதோட இன்னைக்கு கிளாஸ முடிக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.